அந்த சாமியும் நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் வருது, நீ வீடு க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லலை அப்படின்னு நான் சொல்லலைங்க, என் ஆத்துக்காரர் சொன்னார். பட் நம்ம மனசு தான் கேட்க மாட்டேங்குது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நம்மளே வந்து ஒரு மாதிரி குளிக்காமல் இருக்க மாதிரி ஏதோ கொலை குத்த பண்ண மாதிரி ஃபீல் ஆயிடுது. அதுவும் நான் எப்படின்னா வீடு க்ளீன் பண்ணணும், அன்றைக்கி மார்னிங் வந்து புலம்பிகிட்டே இருப்பேன், இந்த டைமுக்கு இதை முடிக்கணும், இதை பண்ணணும், அப்புறம் தம்பிங்களுக்கு டைமிங்க்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களை குளிக்க வைக்கணும், இந்த கேப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வினோ வந்து நீ பண்ணியே ஆகணும்னு இல்லை, தொடச்சி விட்டே எதுக்கு 4 நாளுக்கு ஒரு டைம் துடைக்கிறியோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னங்க பண்ணுறது, நான் அப்படியே பழகிட்டேன். நான் க்ளீன் பண்ணாவே வந்து எனக்கு சலுப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் நான் ஒரு டிப் தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்லேயே எது நல்லா லூஸாக தொலாபலான்னு இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. மார்னிங் எந்திரிச்சது ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாதீங்க, அப்படியே கசகசன்னு அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளீன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்துடும். க்ளீன் பண்ணிட்டு கையோட தலை குளிச்சுட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கி ஈவினிங் போல் தலைலாம் குளிச்சுட்டு தம்பிங்களுக்கு இட்லி ஊற்றிட்டு, இட்லி பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு. ரேஷியோ வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். டாடா.